ආදරණීය සහෝදරයාට අපගේ ස්තුතිය. පින්ද වැටුණු බවුබිමට විසඳුම රැගෙන ගමින් ගම නගරෙන් නගරයට යමින් ජනතාව දැනුවත් කරමින් ඔවුන්ට නායකත්වය ලබා දෙමින් ඒ වගේම අපගේ අයිතීන් වෙනුවෙන් 76 වසරක දූෂිත පාලනයට එරෙහිව සටන් වදමින් නමැසූ පමණින් දූෂිතයන්ගේ වංචනිකයන්ගේ හදවත් සසල කරන අධිෂ්ඨානයෙන් අරමුණ කරා ඉදිරියට යන ජාතික ජන බලවේගයේ නායක ආදරණීය අනුර දිසානායක සහෝදරයාට මම දැඩි සරෝත්තරයෙන් ආරාධනා කරනවා ඔබව ආමන්ත්‍රණය කිරීම සඳහා. கௌரவனீய ஆந்திரன் வහන්සේගෙන් අවසරයි. இங்கே இருக்கும் மதகுருமார் அவர்களிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. ජාතික අපේ ගුරු සංගමේ ප්‍රධාන ලේකම් මහින්ද ජයසිංහ සහෝදරයා. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடன் இணைந்திருக்கும் ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தோழர் அவர்கள். ඒ වගේම යාපනයේ දිස්ත්‍රික්කයේ සඳහා අපේ නායකත්වය ලබා දෙන රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් සහෝදරයා. தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்டத்திற்கு தலைமை வகிக்கும் எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்கள். ඒ වගේම වසන්ත සමරසිංහ සොහුරා. அதேபோல் எங்களுடைய வசந்த சமரசிங்க தோழர் அவர்கள். මහාචාර්ය අනිල් ජයන්ත සොහුරා. பேராசிரியர் அனில் ஜெயந்த தோழர் அவர்கள். ඒ වගේම අපේ සුන්දරලිංගම් ප්‍රදීප් සහෝදරයා. எங்களுடைய சுந்தரலிங்கம் பிரதீப் தோழர் அவர்கள். ඒ වගේම ලංකා ගුරු සේවා සංගම උපසභාපතිට කටයුතු කරන ජගීත්ස්වරින් සොහුරා. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் உபசெயலாளராக தொழிற்படும் எங்கள் தோழர் அவர்கள். යාපනයේ දිස්ත්‍රික් ලේකම්වලට කටයුතු කරන අපේ ප්‍රභාස් සොහුරා. பிரகாஷ் சௌரை சௌதுரா. யாழ் மாவட்ட செயலாளராக செயற்படும் எங்களுடைய பிரகாஷ் தோழர் அவர்கள். ඇතුළු වේදිකාවේ ඉන්න සියලු දෙනාගෙනුත් ஆகிய மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களிடமிருந்தும் සහභාගී වෙලා ඉන්න ඔයගොල්ලෝ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. இங்கு பங்களிப்பு செய்யும் உங்கள் அனைவரிடமிருந்தும் அனுமதியை பெற்றுக்கொண்டு ஆரம்பிக்கிறேன். මම හිතන්නේ මම අවස්ථා ගණනාවක් යාපනයට ඇවිල්ලා විවිධ රැස්වීම් තියලා තියෙනවා. நான் நினைக்கின்றேன் நான் யாழ்ப்பாணத்திற்கு பல முறைகள் வந்து பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். විවිධ දේශපාලන කතා කරලා තිබෙනවා. பல அரசியல் பேச்சுக்களை நான் ஆற்றியிருக்கிறேன். හැබැයි අද තමයි යාපනයේ ඉතාමත් සුවිශේෂිතම කණ්ඩායම හම්බෙලා අපි කතා කරන්නේ. இன்றுதான் நான் யாழ்ப்பாணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு குழுவினை சந்தித்து நான் பேசுகின்றேன். ඒ තමයි යාපනයේ ගුරුවරුන් වන ඔබ. அதுதான் யாழ்ப்பாணத்தின் ஆசிரியர்களாகிய நீங்கள். අපි දන්නවා ඔබ ඉතාමත් දුෂ්කරතා මැද්දේ දරුවන්ගේ අධ්‍යාපනය පවත්වාගෙන යාම වෙනුවෙන් මැදිහත් වෙන කණ්ඩායමක්. எங்களுக்கு தெரியும் நீங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காக அயராது பாடுபடும் ඩෙල්ෆ් කයිට්ස් මණ්ඩතීව වැනි දූපත් වලට ගිහිල්ලා ඔබ උගන්වනවා දරුවන්ට. டெல்ஃப்ட் மண்டை தீவு அதே போன்று காரை தீவு போன்ற தீவுகளுக்கு சென்று நீங்கள் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்கள். ඔබ විශාල වෙහෙසක් දරමින් ඔබගෙන් අධ්‍යාපනය දරන දරුවන් වෙනුවෙන් වැඩ කටයුතු කරන පිරිසක්. நீங்கள் மிகவும் சிரமத்துடன் உங்களிடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக உழைக்கின்ற ஒரு கூட்டத்தினர். විවිධ ප්‍රශ්න හමුවේ තමන්ගේ වගකීම අත් නොහරින ලද පිරිසක්. பல இன்னல்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய கடமைகளை தொடர்ச்சியாக ஆற்றுகின்ற ஒரு கூட்டத்தினர். එනිසා පළමු කොටම අපි ඔබට අපේ ස්තුතිය ප්‍රණාමය පුද කරනවා. මෙහි දරුවන්ගේ අධ්‍යාපනය පවත්වාගෙන යාම සඳහා ඔබ දරන ලබන වෙහෙසට. இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வியை தொடர்ச்சியாக மேம்படுத்துவதற்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பை பாராட்டுவதற்காக நான் முதல் இந்த தருணத்தை பெற்றுக்கொள்கிறேன். හැබැයි ඔබේ කාර්ය දරන විශාල දුෂ්කරතාවයන් එක්ක நீங்கள் இந்த உங்களுடைய கடமைக்காக படும் சிரமங்கள் அனைத்திற்கும் மத்தியில் ප්‍රවාහන ගැටලු உங்களுடைய போக்குவரத்து பிரச்சனை සරලන වැටුපක් නොලැබීම
உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றிய ஊதியம் கிடைக்காமை, සාධාරණ උසස් වීම පටිපාටියක් නොමැතිවීම, சரியான உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்காமை, සාධාරණ මාරු වීම පටිපාටියක් නොමැතිවීම சரியான இடமாற்றீடு கிடைக்காமை ආදි ගැටලු ගණනාවකට ඔබ වෘත්තීය ජීවිතයේ මුහුණ දීලා තිබෙනවා. போன்ற பல வகையான தொழில் பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கிறீர்கள். අපි හිතනවා நாங்கள் நினைக்கின்றோம், අපට අනුබද්ධ ගුරු සමිතිය අපේ මහින්ද සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடன் இணைக்கப்பெற்றிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் சங்கம் எங்களுடைய மஹிந்த ஜெயசிங்க தோழர் தலைமைத்துவம் வகிக்கும். ප්‍රදීප් සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடைய பிரதீப் தோழர் தலைமை வகிக்கும். ජගදීශ්වරන් සහෝදරයලා නායකත්වය දෙන எங்களுடைய ஜெகதீஸ்வரன் தோழர்கள் தலைமை வகிக்கின்ற මේ ගුරු සංගමය இந்த ஆசிரியர் சங்கம் ඔබගේ වෘත්තීය අයිතිවාසිකම් වෙනුවෙන් உங்களுடைய தொழில் உரிமைகளுக்காக නොබියව පෙනී සිටින ගුරු ව්‍යාපාරයක්. எந்த பயமும் இன்றி முன்னிற்கின்ற ஒரு ஊழியர் சங்கம். පාලකයා මොන තරජන ගෙනාවත්, ஆட்சியாளர்கள் எவ்வாறு பயமுறுத்தினாலும், පාලකයා මොන බියගැන්වීම් කරත්, ஆட்சியாளர்கள் எவ்வாறு அச்சுறுத்தினாலும் ඒ කිසිවකට යටත් නොවි அது எதற்கும் பயப்படாமல் ගුරුවරුන්ගේ අයිතිවාසිකම් ஆசிரியர்களின் உரிமைகளுக்காக ඉහළින්ම ආරක්ෂා කිරීම සඳහා அவற்றுக்காக மிகவும் முன்னணியாக செயற்படுகின்ற පෙනී සිටින ප්‍රධානම ගුරු සංගමය තමයි අද ඔබ මේ එකතු වෙලා ඉන්න ගුරු සංගමය. உங்களுக்காக முன்னிற்கின்ற மிகவும் முக்கியமான சங்கம் தான் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் சேவை சங்கம். ඒ නිසා මේ ලංකා ගුරු සේවා සංගමය ஆகவே இந்த இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் අද මේ උතුරේ සමුළුව තියෙනවා. இன்று இந்த வடமாகாண மாநாட்டிலே நடைபெறுகிறது. ඒ සඳහා සිය ගණනක් ගුරුවරු ගුරුවරියන් මෙතන සහභාගී වෙලා තිබෙනවා. அதற்காக இங்கு பல நூறு ஆசிரியர்கள் இங்கு சமூகம் அளித்திருக்கிறீர்கள். මම ඔබට සුබ පතනවා. நான் உங்களை வாழ்த்துகிறேன். මම ඔබට ප්‍රාර්ථනා කරනවා. நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். උතුරේ ශක්තිමත්ම வடக்கின் மிகவும் பலம் பொருந்திய සෑම ගුරුවරයෙක්ගේම සහාය ලබන அனைத்து ஆசிரியர்களினதும் பங்களிப்பை பெறுகின்ற ප්‍රබලතම ගුරු සංවිධානය බවට මේ පත් කරගත හැකි. மிகவும் பிரபல்யமான ஆசிரியர் சங்கமாக இது மாற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். අපේ ජනනි සහෝදරිය எங்களுடைய ஜனனி தோழி அவர்கள், සිවානන්දන් සහෝදරයා, சிவானந்தன் தோழர் அவர்கள், ජේසුදාසන්, இயேசுதாசன் தோழர்கள், ඩෙන්සිල්, டென்சில் தோழர், ඒ වගේම සිනෝෂන්, அதே போன்று சினோசன் தோழர் அவர்கள், ප්‍රේමසිරි වසන්ත ඇතුළු பிரேமசிறி வசந்த போன்ற தோழர்கள் அனைவரும் විශාල නායක මණ්ඩලයක් ඔබට නායකත්වය දෙන්න ඉන්නවා. இவ்வாறான ஒரு சிறந்த தலைவர்கள் குழாம் உங்களுக்காக இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். අපි හිතනවා වුන් நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் ඔබත් එක්ක සාකච්ඡා කරමින් உங்களுடன் கலந்துரையாடி ඔබගේ ගැටලු වලට විසඳුම් හොයමින් உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தலைமைத்துவம் வழங்கி ඔබගේම සමාජිකයන් හැටියට உங்களுடைய உறுப்பினர்களாக ඔබගේ ගුරු සංගමය உங்களுடைய ஆசிரியர் சங்கத்தை මේ ප්‍රබලතම ගුරු සංවිධානය බවට පත් කරන බව පැහැදිලි. இங்கு மிகவும் பிரபல்யமான ஆசிரியர் சங்கமாக மாற்றுவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை ඒ සමාන இருக்கிறது. විධායක සභාවට ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே நான் நிறைவேற்று குழுவிற்கு மிகவும் நன்றி அளிக்கின்றேன். යාපනයට ඇවිල්ලා யாழ்ப்பாணத்திற்கு வந்து සිය ගණනක් ගුරුවරු ගුරුවරයන් ආමන්ත්‍රණය කරන්න நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் முன்னிலையில் பேசுவதற்கு අපට ආරාධනා කිරීම පිළිබඳව. எனக்கு அழைப்பு விடுப்பதற்காக நான் நன்றி ඒ அளிக்கிறேன். වගේම ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. அதே போல் நான் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். රාජකාරී දිනයක් இன்று தொழில் நாள், පාසලේ වැඩ කටයුතු ඉවර වෙලා உங்களுடைய பாடசாலை வேலைகளை முடிவடைத்து විශාල දුෂ්කරතාවයන් තිබියදිත් பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து අපට සවන් දීමට මෙම අවස්ථාවට සහභාගී වීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙනවා. எங்களுக்கு செவிமடுப்பதற்காக இந்த இடத்திற்கு சமூகம் அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை கூறுகிறேன். අද අපි මේ ගුරු සමුළුව තියන්නේ මොන වගේ කාලයකද? நாம் இன்று இந்த ஆசிரியர் மாநாட்டை நடத்துவது எவ்வாறான ஒரு காலகட்டத்தில், විශේෂයෙන්ම මේ අවුරුද්ද අපේ රටේ ප්‍රධාන ජාතික මැතිවරණයක් පැවැත්වෙනවා. விசேடமாக இந்த வருடம் நமது நாட்டில் தேசிய தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வருடம். විශේෂයෙන් ගත්තොත් එළබෙන ඔක්තෝබර් මාස වෙනකොට விசேடமாக வரப்போகின்ற அக்டோபர் மாதம் அளவில் අපේ රටේ නව ජනාධිපතිවරයෙක් තෝරා ගැනීමේ ඡන්දය පැවැත්වෙනවා. எமது நாட்டில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இடம்பெறப் போகிறது. සාමාන්‍යයෙන් උතුරේ ජනතාව තුළ சாதாரணமாக வடக்கின் மக்களிடையில் ජනාධිපතිවරණයක් පිළිබඳ ඒ තරම් උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மாபெரும் ஒரு ඇයි ஏன் ජනතාව හිතනවා மக்கள் நினைக்கிறார்கள் ජනාධිපති ඡන්දය යනු කොළඹ நாயකයා තෝරන්න තියෙන ඡන්දයක් කියලා. ஜனாதிபதி தேர்தல் என்பது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு தேர்தல். ඒක අපිට අදාළ ඡන්දයක් නෙවෙයි කියලා හිතනවා. அது எங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் அல்ல என்று நினைக்கிறார்கள். සමහර දේශපාලන මතයන් යනවා சில அரசியல் கருத்துக்கள் செல்கின்றன. ජනාධිපති ඡන්දය අපිට අදාළ ඡන්දයක් නෙවෙයි. ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு சம்பந்தப்படுகின்ற ஒரு தேர்தல் அல்ல. ඒක කොළඹ நாயකයා තෝරන්න යන ඡන්දයක්.
அது கொழும்பின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். එහෙම නැත්නම් තව සමහර අය කියනවා அப்படி இல்லாவிட்டால் இன்னும் சிலர் கூறுகின்றனர் ජනාධිපති ඡන්දය අපිට අදාළ නැති ඡන්දයක් වගේ කරුණු කියනවා. ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாதது என்று கூறுகின்றனர். හැබැයි ලංකාවේ දේශපාලනයත් ආර්ථිකයත් පහුගිය කාලේ පුරාම අපි බලපුවාම ஆனால் இலங்கையின் கடந்த காலத்திலான பொருளாதாரம் அதே போன்ற அரசியலை பார்க்கும் பொழுது ඒ තෝරා ගන්නා ජනාධිපතිවරයා අතේ தேர்ந்தெடுக்கப்படும் ஜனாதிபதியின் கையில் අපේ රටෙත් எங்களுடைய நாட்டின் අපේ රටේ ජනතාවගේ எங்கள் நாட்டு மக்களினதும் අනාගතේ ලියවිලා තිබෙනවා. எதிர்காலம் அவர் கையில் எழுதப்பட்டிருக்கின்றது. ඔබ ඡන්ද නොදෙන්නේ නැති. நீங்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். ඔබ ඡන්ද පොලට යන්නේ නැතුව ඇති. நீங்கள் வாக்கு சாவடிக்கு செல்லாமல் ඔබ இருந்திருக்கலாம். වෙනස් දේශපාලන මතයක් දරන්නේ නැති. நீங்கள் வேறு அரசியல் கருத்துக்கு உடையவர்களாக இருந்திருக்கலாம். එහෙත් ஆனாலும் රටේ තෝරාගත්තු ජනාධිපතිවරයාගේ තීන්දුව తీරන ஆனால் நாட்டினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியின் தீர்மானங்கள் අපේ රටේත් රටේ ජනතාවගේ ඉරණම තීරණය කරනවා. எங்கள் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் தலைவிதியை தீர்மானித்திருக்கிறது. ඒ නිසා අප හිතන්නේ නෑ ඔබට அதனால் நாங்கள் நினைக்கவில்லை உங்களுக்கு ජනාධිපතිවරණේ බැහැර කරලා ජනාධිපතිවරණයෙන් ඉවත් වෙලා ජීවත් විය යුතුයි කියලා. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணித்து அதன் சம்பந்தம் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. අපිට ඕන තරම් උදාහරණ කියන්න පුළුවන්. எங்களுக்கு தேவையான அளவு உதாரணங்களை கூற முடியும். මේ ජනාධිපතිවරණේ තෝරා ගන්නලද නායකයා මත இந்த ஜனாதிபதி தேர்தலினால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவரின் அடிப்படையில் අපේ රටේ ජනතාවගේ ඉතිහාසය අඳුරු ලෙස ලියවිච්ච යුග තිබෙනවා. எங்களுடைய நாட்டினதும் நாட்டு மக்களினதும் வரலாறு இருள்மயமாக்கப்பட்ட காலங்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. එනිසා මේ ජනාධිපතිවරණය පිළිබඳ ඔබ උත්සුක විය යුතුයි. ඔබ ඒ පිළිබඳ අවධානය යොමු කළ යුතුයි. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நீங்கள் உற்சாகம் அடைய வேண்டும். அதை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். අපි ඔබ හම්බෙන්නාවේ අපිට ජනාධිපති ඡන්දේ ඡන්දේ ඉල්ලන්න නෙවෙයි. நாங்கள் இன்று உங்களை சந்திக்க வந்தது ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ள அல்ல. අපට ඡන්ද දෙන්න කියන්න නෙවෙයි. எங்களுக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமல்ல. අපි ඔබ හම්බෙන්නාවේ ගනුදෙනුවක් කරන්න නෙවෙයි. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது ஒரு கொடுக்கல் வாங்கலை செய்து கொள்வதற்காக அல்ல. අපි 13+ දෙන්නම් ඡන්දෙ දෙන්න. நாங்கள் உங்களுக்கு 13ஆம் சீர்திருத்தத்துக்கு மேலதிகமாக தருகின்றோம் வாக்களியுங்கள் என்று கூற அல்ல. ගනුදෙනුවක්. அவ்வாறான கொடுக்கல் வாங்கல் அல்ல. මම ෆෙඩරල් දෙන්නම් ඡන්දෙ දෙන්න. நாம் உங்களுக்கு சமஷ்டி அளிக்கிறோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க அல்ல. ගනුදෙනුවක්. அதுவும் ஒரு கொடுக்கல் வாங்கல். බිස්නස් එකක්. அது ஒரு வியாபாரம். අපි ආවේ ඔබත් එක්ක ගනුදෙනුවක් ගැන කතා කරන්න නෙවෙයි. நாங்கள் வந்தது உங்களுடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுவதற்கு அல்ல. ඔබ අපට ඡන්ද දෙන්න. நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். අපි ඔබට මේවා දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு இதை தருகின்றோம். ඔබ අපට මේවා දෙනවනම් நீங்கள் எங்களுக்கு இதை தருவீர்களாய் ඔබ අපට ඡන්ද දෙන්න. ඔබ අපට ඡන්ද දෙන්න. நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள். ගනුදෙනුවක් නේ. அது ஒரு கொடுக்கல் வாங்கல். මා ඔබට හම්බෙන්නාවේ ගනුදෙනුවක් ගැන කතා කරගන්න නෙවෙයි. நான் உங்களை சந்திக்க வந்தது ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பேசுவதற்கு அல்ல. අපිට තියෙන සාමූහික ප්‍රයත්නයක්. எங்களுக்கு ஒரு கூட்டு முயற்சி ஒன்று இருக்கின்றது. උතුරේ දකුණේ නැගෙනහිර ભેදකින් තොරව வடக்கு கிழக்கு தெற்கு என்ற பேதங்கள் இல்லாமல் සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ ભેදකින් තොරව சிங்கள தமிழ் முஸ்லிம் பேகர் மலை என்ற பிரிவினைவாதங்கள் இல்லாமல் හින්දු ඉස්ලාම් කතෝලික බෞද්ධ ભેදකින් තොරව இந்து இஸ்லாம் கத்தோலிக்க பௌத்த பேதங்கள் இல்லாமல் අපි ඔක්කොටම සාමූහික මැදිහත් වීමක් කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் ஒரு கூட்டு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும். සාමූහික එකතු වීමක් කළ යුතුයි. நாங்கள் அனைவரும் கூட்டாக ஒன்றிணைய வேண்டும். ඒ කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? මේ රට වෙනස් කළ යුතුයි. இந்த நாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். මේ පාලනය වෙනස් කළ යුතුයි. இந்த ஆட்சியை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். අපේ රට නව දිශාවකට යොමු කළ යුතුයි. எங்களுடைய நாட்டை புதிய ஒரு கண்ணோட்டத்தை நோக்கி அனுப்ப අන්න வேண்டும். ඒ වෙනුවෙන් සඳහා සාකච්ඡාවකට අපි ආවේ. அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலுக்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். අපි දන්නවා எங்களுக்கு தெரியும் අප පිළිබඳව எங்கள் தொடர்பாக විවිධ අර්ථකථන ලියවෙනවා. பல வகையான கருத்துக்கள் இங்கே காணப்படுகின்றன. වෙනදාට වඩා වැඩියෙන් மற்ற நாட்களுக்கு விட இன்று அதிகமாக විවිධ දේශපාලන නායකයින් பல்வேறு வகையான அரசியல் தலைவர்கள் අපි ගැන කියන්න පටන් අරන් තිබෙනවා. எங்களை பற்றி கூற ஆரம்பித்திருக்கின்றார்கள். අපි ගැන ලියන්න පටන් අරන් තිබෙනවා. எங்களை பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். උතුරේ විතරක් නෙවෙයි வடக்கில் மட்டுமல்ல වඩාත් වැඩියෙන් දකුණේ தெற்கிலும் மிகவும் அதிகமாக මෙතෙක් මේ රට පාලනය කරපු සියලු කණ්ඩායම් இதுவரை இந்த நாட்டை ஆட்சி செய்த பல வகையான மக்கள் එක වේදිකාවකට එමින් තිබෙනවා. அனைவரும் ஒன்றாக ஒரு மேடைக்கு வந்திருக்கிறார்கள். මහින්ද රාජපක්ෂගේ දේශපාලන කඳවුර மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் குழாம் කෑලි 4-5කට කැඩිලා තියෙනවා. 4-5 பகுதிகளாக உடைந்து காணப்படுகின்றது. හැබැයි කෑලි ඔක්කොම අපිට එරෙහිව කටයුතු කරනවා. ஆனால் அந்த குழாம்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றது. රනිල් වික්‍රමසිංහගේ එක්සත් ජාතික පක්ෂය ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி ප්‍රධාන කෑලි 2කට කැඩිලා තියෙනවා.
இரண்டு பிரதான துண்டங்களாக உடைந்திருக்கின்றது. දෙකම අපිට එරෙහිව කටයුතු කරනවා. அந்த இரண்டும் எமக்கு எதிராகவே செயற்படுகின்றது. මෛත්‍රීපාල සිරිසේනගේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය மைத்ரிபால சிறிசேவனையின் இலங்கை சுதந்திர கட்சி කැඩිච්ච කෑලි ගැන හොයාගන්න බැරි තරමට කැඩිලා තියෙනවා. உடைந்த துண்டுகளை எண்ணி பார்க்க முடியாத அளவு துண்டு துண்டாக உடைந்துள்ளது. ඒ ඔක්කොම අපිට එරෙහිව කටයුතු කරනවා. அவை அனைத்தும் எங்களுக்கு எதிராகவே செயற்படுகின்றன. දකුණේ දේශපාලන මොකක්ද අද? இன்று தெற்கில் அரசியல் எப்படியானது? අපේ රට විනාශ කරපු, எங்களுடைய நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற, අපේ රට යුද්ධ ඇති කරපු, எங்கள் நாட்டில் யுத்தத்தை உருவாக்கிய, අපේ රටේ ආර්ථිකය කඩාවට්ටපු, எங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்திய, අපේ රට ජාතික සම්පත් විකුණපු, எங்கள் நாட்டின் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்த, අපේ රට විශාල ණය බරක හිර කරපු, எங்கள் நாட்டை மாபெரும் கடன் சுமைக்குள் தள்ளிய, අපේ දරුවන්ගේ අනාගතය නැති කරපු, எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இல்லாதொழித்த, තරුණ තරුණියන්ට රට හැර යාම හැර වෙන විකල්පයක් ඉතුරු නොකරපු, இளைஞர்களுக்கு இந்த நாட்டை விட்டு தப்பிச் செல்லுவதை தவிர வேறு எதையும் ඒ ඔක්කොම மிச்சப்படுத்தாத එක වේදිකාවකට එනවා. அவர்கள் அனைவரும் ஒரே மேடைக்கு வந்திருக்கிறார்கள். කාට විරුද්ධවද? யாருக்கு எதிராக? ගොඩනැගෙමින් තිබෙන මහජන ව්‍යාපාරයට එරෙහිව, எழுந்து வருகின்ற இந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு எதிராக, ජාතික ජනබලවේගයට එරෙහිව. இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக මොකද්ද මේ සිද්ධ වෙමින් තිබෙන ලංකාවේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இன்று இலங்கையில்? විවිධ කඳවුරු, பல்வேறு வகையான විවිධ මතවාද, கருத்துக்கள், විවිධ බෙදීම් பல்வேறு வகையான பிளவுகள், සියල්ල අත්තරලා அவை அனைத்தையும் அவர்கள் புறம் தள்ளி ප්‍රධාන කේන්ද්‍ර දෙකකට, இரண்டு முக்கியமான கேந்திரங்களாக, ප්‍රධාන කඳවුරු දෙකකට இரண்டு முக்கியமான அணிகளாக අපේ රටේ දේශපාලන ද්‍රවීකරණය වෙමින් තිබෙනවා. වෙමින් තිබෙනවා. எங்களுடைய நாட்டின் அரசியல் துருவப்படுத்தப்படுகின்றது. ඉතාමත් පැහැදිලි බෙදීම් දෙකක් ගොඩනැගෙමින් තිබෙනවා. மிகவும் தெளிவான இரண்டு துருவங்கள் இங்கு காணப்படுகின்றன. මොකද්ද මේ බෙදීම් දෙක? அந்த இரு துருவங்களும் என்ன? අපේ රට විනාශයට පත් කරන ප්‍රභූ තන්ත්‍රයක්, எங்கள் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற மேட்டுக்குடி அரசியல், පොදු ජනයාගේ දේශපාලන නියෝජනය කරන ජාතික ජනබලවේගයත්, பொதுமக்களின் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி, මේක තමයි දකුණේ දේශපාලන බෙදීම. இதுதான் தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் பிளவு. උතුරේ මොකද්ද සිද්ධ වෙමින් තිබෙන්නේ? வடக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? උතුරට මොන වගේ බෙදීමක්ද තිබෙන්නේ? வடக்கில் எவ்வாறான ஒரு துருவ பிளவு இருக்கின்றது? උතුරේ දේශපාලන දකුණට එරෙහි විය යුතුද? வடக்கின் அரசியல் தெற்குக்கு எதிரானதாகவா இருக்க வேண்டும்? දකුණේ දේශපාලන උතුරට එරෙහි විය යුතුද? தெற்கின் அரசியல் வடக்குக்கு எதிரானதாகவா இருக்க வேண்டும்? එහෙම බෙදුම් රේඛාවක් අපිට අවශ්‍යද? அப்படியான பிளவு எங்களுக்கு தேவையா? නැහැ. இல்லை. ඒක ඒගොල්ලෝ අපිව බෙදපු බෙදුම් රේඛාව. அது அவர்கள் எங்களை பிரித்த பிளவு. ඒක ඇත්ත බෙදුම් රේඛාව නෙවෙයි. அது உண்மையான பிளவு அல்ல. අපිට තියෙනවද දෙමළ සිංහල කියලා බෙදීමක්? எங்களிடையில் தமிழ் சிங்களம் என்ற பிளவு காணப்படுகின்றதா? අපිට තියෙනවද මුස්ලිම් සිංහල කියලා බෙදීමක්? எங்களிடையில் முஸ்லிம் சிங்களம் என்ற பிளவு காணப்படுகின்றதா? ඒගොල්ලෝ අපිව බෙදුව විදිය ඒක. அவர்கள் எங்களை பிரித்த விதம் தான் அது. ඒක ඇත්ත බෙදීම නෙවෙයි. அது உண்மையான பிளவு அல்ல. ඒක ඒගොල්ලෝ අපිව බෙදපු විදිය. அது அவர்கள் எங்களை பிரித்த விதம். ඒගොල්ලෝ දේශපාලනයෙන් කරපු විනාශය. அவர்களுடைய அரசியல் எங்களை இட்டுச் சென்ற அழிவு அது. එනිසා අපි ඔබ හම්බෙන්න ආවේ. அதனால் நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது අපිට ඡන්ද ඉල්ලන්න නෙවෙයි. எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள அல்ல. අපි මොකද්ද කරන්න කියලා நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ඔබට කියලා යන්න. உங்களிடம் கூறி செல்லவே. මොකද්ද අද රටට ඕන වෙලා තියෙන්නේ කියලා இன்று நாட்டுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்பதை ඔබට කියලා යන්න. உங்களிடம் கூறி செல்வதற்காக. ඒ අනුව ඔබට දේශපාලන තීරණයක් ගන්න පුළුවන්. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு அரசியல் முடிவினை எடுக்க முடியும். මොකද්ද අපි කරන්න හදන්නේ? நாங்கள் என்ன செய்ய விரும்புகின்றோம்? මොකද්ද මේ රටට ඕන වෙලා තියෙන්නේ? இந்த நாட்டிற்கு என்ன தேவைப்படுகின்றது? ඒක අපි සාකච්ඡා කරමු. அதை நாங்கள் கலந்துரையாடுவோம். මොකද්ද අපිට අවශ්‍ය? என்ன எங்களுக்கு தேவைப்படுகின்றது? එක முதலாவது ජාතික සමගිය. தேசிய ஒற்றுமைப்பாடு எங்களுக்கு தேவைப்படுகிறது. සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் බෙදිලා பிரிந்து රණ්ඩු වෙලා சண்டையிட்டுக் கொண்டு ගහගෙන அடிபட்டு கொண்டு වෛරයෙන් ஒருவருக்கு ஒரு விரோதத்துடன் මේ රට හදන්න බෑ. இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ඒ අපේ පැරණි පරම්පරාවේ දේශපාලනය. அது எங்களுடைய பழைய பரம்பரைகளின் அரசியல். අපේ රටේ පැරණි නායකයන්ගේ දේශපාලනය. அது பழைய அரசியல்வாதிகளின் அரசியல். ඔවුන්ගේ මුළු දේශපාලනයම තියෙන කොතනද? அவர்களுடைய முழு அரசியலும் எங்கே காணப்படுகின்றது? අපිව ජාතීන් අනුව, எங்களை இனங்களின் அடிப்படையில், අපිව ආගම් අනුව, எங்களை மதங்களின் அடிப்படையில், අපිව සංස්කෘතියෙන් අනුව எங்களை கலாச்சாரங்களின் බෙදෙන அடிப்படையில் දේශපාලන තිබ ලංකා ඉතිහාසයේ. பிரிக்கும் அரசியலே இந்த நாட்டின் வரலாற்றில் காணப்பட்டது. නිදහස ලැබුණු දවසේ සිට சுதந்திரம் அடைந்த நாட்டில் இருந்து අපේ බලයට පත් වුණු නායකයන්ට, இந்த நாட்டில் பதவியேறிய ஆட்சியாளர்கள், උතුරේ දකුණේ ભેදකින් තොරව දේශපාලන හොබපු නායකයන්ට வடக்கு தெற்கு என்ற பேதம் இல்லாமல் நாட்டின் ஆட்சியை එකතු කිරීමේ දේශපාලනයක් නෙවෙයි තිබුණේ. ஆட்சியாளர்களிடம் ஒன்று சேர்க்கும் அரசியல் காணப்படவில்லை. ඔවුන්ට හැම වෙලාවෙම තිබුණේ බෙදෙන දේශපාලනයක්. அவர்களிடம் எப்போதும் இருந்தது பிரிக்கும் அரசியல். දකුණ වෙනම,
தெற்கு தனியாகவும் ජයග්‍රහණය කිරීම වෙනුවෙන් දේශපාලනයක්. தனியாக ஜெயிப்பதற்கான அரசியல், සිංහල ජාතිවාදය. சிங்கள இனவாதம். උතුර වෙනම ජයග්‍රහණය කිරීම දේශපාලනයක්. வடக்கு தனியாக வெல்லுவதற்கான அரசியல், දෙමළ ජාතිවාදය. தமிழ் இனவாதம். නැගෙනහිර වෙනම ඔසවන දේශපාලනයක්. கிழக்கை தனியாக வெல்லும் ஒரு அரசியல், මුස්ලිම් ජාතිවාදය. அது இஸ்லாம் இனவாதம். ඒක තමයි අපේ රටේ පැරණි නායකයන්ගේ දේශපාලනය. அதுதான் எங்கள் நாட்டின் பழைய தலைவர்களுடைய அரசியல். හැබැයි ඒකේ ප්‍රතිඵලය බවට පත් වුණේ මොකද්ද? ஆனா அதன் விளைவாக இங்கு ஏற்பட்டது என்ன? පැරණි නායකයන් பழைய தலைவர்கள் බලය වෙනුවෙන් அவர்களுடைய பலத்திற்காக ජාතිවාදය වැපුරුව. இனவாதத்தை கக்கினார்கள். ප්‍රතිඵල මොකද්ද? அதன் விளைவு என்ன? අපේ අම්මලාගේ අපේ දෙමව්පියන්ගේ පරම්පරාවේ දේශපාලකීන් எங்களுடைய தாய் தந்தையரின் தலைமுறையின் அரசியல்வாதிகள் ජාතිවාදය වැපුරුව. இனவாதத்தை கக்கினர். අපේ සීයලගේ පරම්පරාවේ දේශපාලකීන් எங்களுடைய பாட்டன்மாரது பரம்பரையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் ජාතිවාදය වැපුරුව. இனவாதத்தை பரப்பினர். ප්‍රතිඵලය මොකද්ද? அதன் விளைவு என்ன? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டோம். අපේ පැරණි පරම්පරාව ජාතිවාදය වැපුරුව. எங்களுடைய பழைய பரம்பரை இனவாதத்தை பரப்பினர். අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்கள் பரம்பரை நாங்கள் யுத்தம் செய்து கொண்டோம். උතුරේ දකුණෙත් வடக்கிலும் தெற்கிலும் සාමාන්‍ය අම්මා තාත්තගේ දරුවෝ சாதாரணமான தாய் தந்தையினர் குழந்தைகள் දහස් ගණනක් මිය ගියා. ஆயிரக்கணக்கில் உயிரிழந்தனர். අදත් උතුරේ අම්මා இன்றும் வடக்கில் இருக்கும் தாய் පාර්ලිමේන්තුව ගාව පිහිටා තිබෙන රණවිරු ස්මාරකයේ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தினரின் நினைவு சின்னத்தில் තමන්ගේ දරුවාගේ නමට ඇඟිල්ල තියලා කඳුළු පෙරපෙර ඉන්න ඡායාරූප තිබෙනවා. தனது குழந்தையின் பேரின் அருகே விரலை நீட்டிக்கொண்டு அழுது கண்ணீர் வடிக்கும் උතුරේ படம் இருக்கின்றது. උතුරේ අම්මා வடக்கின் தாய் තමන්ගේ අහිමි වූ අතුරුදහන් වූ දරුවාගේ ඡායාරූපය තියාගෙන පාරේ අඬා වැටෙනවා. தனது காணாமல் போன மகனின் புகைப்படத்தை கையில் வைத்துக் கொண்டு අපේ අතීත පරම්පරාව ජාතිවාද වැපුරුවා. வீதியில் கண்ணீர் சிந்தினார். எங்களுடைய பழைய பரம்பரை இனவாதத்தை பரப்பியது. අපේ පරම්පරාවෙහි ගොදුරු බවට පත් වුණා. எங்களுடைய பரம்பரை அதன் பிரதிபலனை அனுபவித்தோம். මේ උතුර இந்த வடக்கு 30 අවුරුදු යුද්ධයකට යටත් වෙලා තිබුණා. 30 வருட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது. හමුදාවන් සහ සන්නද්ධ කණ්ඩායම් අතර ගැටුම්. ராணுவம் மற்றும் ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள். සන්නද්ධ කණ්ඩායම් අතර ගැටුම්. ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கும் ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள். ඉන්දියන් හමුදාව ආවට පසු ඇති වූ ගැටුම්. இந்திய ராணுவ வந்ததற்கு பின்னாக ஏற்பட்ட මේ மோதல்கள். අතින් නොනවතින අවුරුදු 30ක යුද්ධයක් තිබුණා. இவ்வாறு இடைவிடாத 30 வருட யுத்தம் இங்கு நடைபெற்றது. විශාලතම වින්දිතයන් බවට පත් වුණ උතුරේ ජනතාව. அதில் மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது வடபகுதி மக்கள். ස්වාමියන් අහිමි වූ බිරින්දෑවරුන්, கணவனை இழந்த மனைவிமார், දෙමව්පියන් අහිමි වූ දරුවන්, பெற்றோரை இழந்த குழந்தைகள், දරුවන් අහිමි වූ දෙමව්පියන් குழந்தைகளை இழந்த பெற்றோர் ඇති වෙනකන් උතුරේ දකුණේ බිහි වෙලා තිබෙනවා. தேவையான அளவு வடக்கிலும் தெற்கிலும் உருவாகினார்கள். ඒක තමයි පැරණි දේශපාලනය. அதுதான் இந்த பரஸ்லிய அரசியல். අපිට ඉදිරියටත් ඒ දේශපාලනය අවශ්‍යද? இன்னும் எதிர்காலத்திற்கும் இந்த அரசியல் தேவையா? අපි හැමදේනම නැවත හිතන්න. நாங்கள் அனைவரும் இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். ඔබ ගුරුවරුන්, நீங்கள் ஆசிரியர்கள், අනාගත පරම්පරාවට අධ්‍යාපන ලබා දෙන අය, எதிர்கால சந்ததியினருக்கு கல்வியை பெற்றுக் கொடுப்பவர்கள், අනාගත පරම්පරාවේ ආකල්ප නිර්මාණය කරන අය, எதிர்கால சந்ததியின் சிந்தனையை உருவாக்குபவர்கள், අනාගත පරම්පරාවට පාර පෙන්වන අය, எதிர்கால சந்ததியினருக்கான வழிகாட்டியினர். අපි හැමදේනම අපේ හෘද සාක්ෂියෙන් විමසමු. நாங்கள் அனைவரும் எங்களது மனசாட்சியை தட்டி கேட்போம். අපිට අවශ්‍ය ජාතිවාදී දේශපාලනයක්. எங்களுக்கு இந்த இனவாத அரசியல் தேவையா? අපිට අවශ්‍ය එකිනෙකා එනකොටා ගන්න දේශපාලනයක්. நாங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிடும் அரசியல் எங்களுக்கு இன்னும் தேவையா? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை நாங்கள் யுத்தம் செய்து கொண்டோம். අපිට අවශ්‍යද අපේ දරුවන්ගේ පරම්පරාව යුද්ධ කරගන්න රටක්? எங்களுக்கு வேண்டுமா எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரையும் யுத்தம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தேசம் எங்களுக்கு வேண்டுமா? අන්නේ නව රට අපි නිර්මාණය කරන්න ඕන. ஆம், அவ்வாறான ஒரு புதியதொரு நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும். ජාතික ජන බලවේගය අපේ අපේක්ෂාව. தேசிய மக்கள் சக்தியாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எங்களுடைய பரம்பரை யுத்தம் செய்து கொண்டாலும் අපේ දරුවන්ගේ පරම්පරාව යුද්ධ නොකර ගන්න රටක් අපි හැදිය යුතුයි. எங்களுடைய குழந்தைகளின் பரம்பரை யுத்தம் செய்து கொள்ளாத ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். මොනවද මේ උතුරේ නොවුනේ? இந்த வடக்கில் என்னதான் நடக்கவில்லை? 81 සංවර්ධ සභා මැතිවරණයේදී 81ஆம் ஆண்டு அபிவிருத்தி சபை தேர்தலில் ජාපනයේ පුස්තකාලේ ගිනි තියලා දැම්මා. யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. රනිල් වික්‍රමසිංහගේ ආණ්ඩුව ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் 1983 කළු ජූලියක් නිර්මාණය කරා. 1983 கருப்பு ஜூலை உருவாக்கப்பட்டது. කොළඹ අරස් වීදි ගිනි තියලා විනාශ කරලා දැම්මා. கொழும்பு குறுக்கு தெரு வந்து தீக்கிரையாக்கப்பட்டது. යුද ගැටුමක් නිර්මාණය කරා. யுத்தம் இங்கு உருவாக்கப்பட்டது. උතුරේ අම්මා வடக்கில் இருக்கக்கூடிய தாய் තමන්ගේ කුසින් වදපු දරුවා
தன்னுடைய வயிற்றில் பெற்றெடுத்த குழந்தையை බෝම්බ බැඳගත්තු මරාගෙන මරන බෝම්බකරුවෙක් නිර්මාණය වුණා. தற்கொலை குண்டுதாரியாக மாற இடமளித்தார். නතර කරන්න ඕනේ නැද්ද ඒකේ දවාචකේ? அதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டாமா? අපි ඔබට යෝජනා කරන්න ආවේ. நாங்கள் உங்களுக்கு கூற வந்தது හුදු ඡන්දයක් පිළිබඳ කතාවක් නෙවෙයි. வெறுமனே ஒரு தேர்தலை பற்றி பேசுவதற்காக அல்ல, මේ ජාතිවාදේ පරාද කරමින් இந்த இனவாதத்தை தோற்கடிப்பதற்காக ජාතික සමගිය සඳහා නව දේශපාලනයකට අපි ප්‍රවිෂ්ඨ වෙමු. தேசிய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்தும் ஒரு புதிய அரசியலை நாம் உருவாக்க வேண்டும் ඒ වෙනුවෙන් ඔබ என்பதற்காக, කතා කරන්න. அது தொடர்பாக பேசுவதற்காக, ඒ වෙනුවෙන් ඔබ හඬ නගන්න. அதற்காக நீங்கள் குரல் எழுப்புங்கள். එහෙම දේශපාලනයක් අපිට අවශ්‍යයි. அப்படியான ஒரு அரசியலுக்கு කොහොමද தேவைப்படுகிறது. අපි ඇති කළ හැකි වන්නේ? அதை நாங்கள் எவ்வாறு உருவாக்க முடியும்? අපි පිළිගත යුතුයි. நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். දෙමළ භාෂාව කතා කරන ඔබට தமிழ் மொழியை பேசும் உங்களுக்கு ඔබටම අනන්‍ය වූ ප්‍රශ්න තිබෙන බව අපි පිළිගන්නවා. உங்களுக்கே சுவிசேஷமான பிரச்சனைகள் பல இருக்கின்றன. ඔබට ඔබගේ භාෂාවෙන් உங்களுக்கு உங்களுடைய மொழியின் மூலம் රාජ්‍යත් එක්ක කටයුතු කරන්න අයිතිය තිබිය යුතුයි. அரசாங்கத்துடன் செயற்படுவதற்கான உரிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். ඔබ ආණ්ඩුවේ කාර්යාලයකට දෙමළ භාෂාවෙන් ලියුමක් එවනවා නම් நீங்கள் அரச அலுவலகத்திற்கு தமிழ் மொழியின் மூலம் கடிதம் எழுதினால் ඔබට දෙමළ භාෂාවෙන් පිළිතුරක් ලැබිය යුතුයි. உங்களுக்கு தமிழ் மொழி மூலம் உங்களுக்கு மறுமொழி கிடைக்க வேண்டும். ඔබ පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් දානවා නම් நீங்கள் போலீசாரிடம் சென்று ஒரு மனு ஒன்றை දෙමළ முன்வைத்தால் භාෂාවෙන් පැමිණිල්ල ලියාගත යුතුයි. தமிழ் மொழி மூலம் அவர்கள் அந்த வாக்குமூலத்தை எழுதி கொள்ள வேண்டும். රාජ්‍යත් එක්ක තමන්ගේ භාෂාවෙන් කටයුතු කරන්න තියෙන අයිතිය තහවුරු කළ යුතුයි. அரசாங்கத்துடன் உங்களுடைய தாய்மொழியில் செயற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான உரிமையை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். ඒ தත්ත්වය අපි විසින් නිර්මාණය කරන සහතිකයි. அந்த உரிமையை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத் தருவோம். அதை நாங்கள் உறுதிமொழி கூறுகிறோம். ඔබගේ ආගමික අනන්‍යතාවයන් உங்களுடைய மத சுயாதீனத்தை සුරක්ෂිත කළ යුතුයි. அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ඔබගේ ආගම යනු කුමක්ද? உங்களுடைய மதம் என்பது என்ன? ඔබගේ විශ්වාසය அது உங்களுடைய நம்பிக்கை. මට කියන්න පුළුවන්ද? என்னால் கூற முடியுமா? ඔබගේ විශ්වාසය යටින් உங்களுடைய நம்பிக்கைக்கு கீழ் මගේ විශ්වාසය උඩින් කියලා මට කියන්න පුළුවන්ද? என்னுடைய நம்பிக்கை மேலானது என்று கூற முடியுமா? එක් එක් ජනපජාවන් ஒவ்வொரு இனத்தவரும் තමන් හැදෙන වැඩෙන පරිසරය අනුව அவர்கள் பிறந்து வளரக்கூடிய சூழலின் තමන්ගේ அடிப்படையில் විශ්වාසයන් ගොඩනගෙනවා. அவர்களுடைய நம்பிக்கை உருவாகின்றது. තමන් විශේෂම ගත්තොත් நாங்கள் விசேடமாக எடுத்து பார்த்தால் භගවත් ගීතාව තමන්ගේ ගුරු කොට ගන්නවා. நீங்கள் பகவத்கீதையை உங்களுடைய ஒரு இதாக பார்க்கின்றீர்கள். ඒ ඔබගේ විශ්වාසය. அது உங்களுடைய நம்பிக்கை. බෞද්ධ අප பௌத்த மதமான நாங்கள் ත්‍රිපිටකය ගුරු කරගන්නවා. திரிபீடகத்தை எங்களுடைய ஒரு ඒ අපගේ புத்தகமாக විශ්වාසය. பார்க்கிறோம். அது எங்களுடைய நம்பிக்கை. මුස්ලිම් කෙනා முஸ்லிம் அவர் කුරානය குரானை தன்னுடைய ஒரு புத்தகமாக பார்க்கிறார். ඔහුගේ මඟ පෙන්වීම බවට පත් කරගන්නවා. அவருடைய மார்க்கமாக அதை அவர் பார்க்கின்றார். කතෝලික ප්‍රජාව கத்தோலிக்க மக்கள் බයිබලය பைபிளை තමන්ගේ අනාගතය ගැන විශ්වාස කරනවා. அவர்களுடைய எதிர்காலமாக அவர்கள் அதை எண்ணுகின்றார்கள். ඒ ඔවුන්ගේ විශ්වාසයන්. அது அவர்களுடைய நம்பிக்கை. අපිට කිය හැකිද? எங்களால் கூற முடியுமா එක විශ්වාසයක් අත්තර ஒரு நம்பிக்கையை புறந்தள்ளி අනිත් විශ්වාස වෙනඳ ගන්න කියලා? வேறொரு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று? අපි කළ යුතු ගන්නේ කුමක්ද? இல்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்பாராயின்? ඔබ හැදී වැඩුණු පරිසරය අනුව நீங்கள் பிறந்து வளர்ந்த சூழலின் ඔබ அடிப்படையில் විශ්වාස කරන ආගම நீங்கள் நம்புகின்ற மதத்தை හැම කෙනාටම සාධාරණ ලෙස ඇදහිීමේ අයිතිය අපි තහවුරු කළ යුතුයි. அனைவருக்கும் அந்த மதத்தை அவர்களின் விருப்பத்தின்படி வழிபடுவதற்கான உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். විශේෂයෙන්ම මා දන්නවා மிகவும் விசேடமாக எனக்கு தெரியும், මෑත කාලේ වෙඩුක්කුණ රෙළුවර ඇතුණු ප්‍රශ්නය. கடந்த காலங்களில் வெடுக்குநாரி மலையில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக පුරා විද්‍යාත්මක ඓතිහාසික තැනක් හම්බ වෙනවා. வரலாற்று முக்கியத்துவம் உடைய පුරා විද්‍යාව ඓතිහාසික அதாவது வரலாற்று முக்கியத்துவம் உடைய ஒரு இடம் கிடைக்கின்றது. அகழ்வாராய்ச்சி முக்கியத்துவம் உடைய ஒரு இடம் கிடைக்கப் பெறுகின்றது. අපි රණ්ඩු වෙන්න නම් ඒක හින්දුද බෞද්ධද කියලා. அதற்கு எதிராக நாங்கள் சண்டை பிடிக்கின்றோம். அது இந்து மதத்துக்குரியதா அல்லது பௌத்த மதத்துக்குரியதா? ඒක අපි සියලු දෙනාටම අයිති ඉතිහාසය. அது நம் அனைவருக்கும் உரிமையான வரலாறு. අපි මොකද්ද කරන්න අපේ ඓතිහාසික උරුමයන්ට? நாம் எங்களுடைய வரலாற்று சின்னங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ඒ අපි ආරක්ෂා කරලා அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். සංරක්ෂණය කරලා அதை நாங்கள் பாதுகாத்து ඓතිහාසික තොරතුරු එක්ස්ප්‍රස් කරලා அதன் வரலாற்று கருத்துக்களை நாங்கள் ஒன்று சேர்த்து අනාගත පරම්පරාවට ආරක්ෂා කරලා යන්න ඕන. எதிர்காலத்திற்கு நாங்கள் அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டும். හැබැයි අපි මොකද කරන්නේ? ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? අපි ඒක මත ගහගන්න යනවා. நாங்கள் அதை மையப்படுத்தி சண்டையிட்டுக் கொள்கிறோம். දේශපාලනයක් තිබෙනවා. දේශපාලනයක් තියෙනවා ඒක පිටපස්සේ. அதன் பின்னணியில் ஒரு அரசியல் காணப்படுகின்றது. 8 දිනක් අත්අඩංගුවට අරගෙන 8 பேரை கைது செய்து
රඳවාගෙන සිටිය. அவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். එම ගැටුම් අවශ්‍යයි රටකට. அப்படியான சண்டைகள் தேவை இந்த அரசியல்வாதிகள், මේ පාලකයන්ට අවශ්‍යයි. இந்த ஆட்சியாளர்களுக்கு அது தேவை. ඒ නිසා අපි ආගම යනු ஆகவே மதம் என்பது ඔබගේ විශ්වාසය உங்களுடைய நம்பிக்கை, නිදාස ඇදහිමට අයිතිය තහවුරු කිරීමයි. அதை சுதந்திரமாக நம்புவதற்கு உங்களுக்கான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம். ඔබට ආවෙනක සංස්කෘතියක් තිබෙනවා. அதுபோல் உங்களுக்கான ஒரு கலாச்சாரம் உங்களுக்கு ඔබගේ இருக்கிறது. සංස්කෘතිය මත உங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் කොන් වෙන්න அதனால் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட තත්ත්වයක් ඇති නොවිය යුතුයි. அப்படியான ஒரு தருணம் ஏற்படக்கூடாது. සංස්කෘතික කනන්නේ තව අපි ගරු කරන්න ඕන. உங்களுடைய கலாச்சார தனித்துவத்திற்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். මේ උතුරු පළාත இந்த வடக்கு மாகாணம் ඔබගේ උපන්බිම් බවට පත් වෙමින් நீங்கள் பிறந்த இடமாக இருக்கும்போது දීර්ඝ කාලයක් ජීවත් වෙනවා. அதில் நீங்கள் பல காலம் வாழ்கின்றீர்கள். ඔබේ මුතුන් මිත්තන් ගොවිතැන් කරා. உங்களுடைய பாட்டனார் பாட்டிமார் இங்கு ඔබේ விவசாயம் මුතුන් செய்தனர். මිත්තන් සත්ත්ව පාලනයේ යෙදුණා. நீங்கள் உங்களுடைய பாட்டன் பாட்டிமார் இங்கு விலங்கு வேளாண்மை செய்தார்கள். 300කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මෙම ප්‍රදේශවල විසිරලා තිබුණා. 300க்கு மேற்பட்ட குளங்கள் இந்த பகுதியில் பறந்து விரிந்து காணப்பட்டது. ඒ ඉඩම් වල අයිතියක් ඔබට ලැබිය යුතු නැද්ද? அந்த இடங்களுக்கான உரிமை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அல்லவா? ඔබගේ පාරම්පරික ඉඩම් වල අයිතිය உங்களுடைய பரம்பரை இடங்களுக்கான உரிமை ඔබට තහවුරු කළ ගත යුතුයි. அது உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ඒ කිරීම ජාතික සමගිය සඳහා අවශ්‍යයි. அதை செய்வது தேசிய ஒருமைப்பாட்டுக்காக அவசியமானது. ඒ විතරක් නෙමෙයි. அது மட்டுமல்ல, දෙමළ ජනයාට දැනෙනවා නම් தமிழ் மக்கள் உணர்கின்றார்கள் என்றால் රට පාලනයේ තීන්දුව తీරන ගන්න එකේ තමන් කොටස්කරුවන් නෙවෙයි කියලා. நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்மானங்களை ஏற்படுத்துவதில் அவர்களுக்கான பங்கு இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள் என்றால் තමන් පිටස්තර කණ්ඩායමක් කියලා. நாங்கள் வேற்றுமையானவர்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் කොළඹ සිංහල ආණ්ඩු තීන්දුව ගන්නවා. கொழும்பில் இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கங்கள் ஏற்படும் தீர்மானங்கள் උතුරේ ජනතාවට තීන්දුව වලට හවුල් වෙන්න අයිතියක් නෑ. அதில் பங்களிப்பதற்கு வடக்கில் இருக்கும் மக்களுக்கு உரிமை இல்லையா? වගේ හැඟීමක් උතුරේ ජනයාට තියෙනවා. அப்படியான ஒரு எண்ணம் வடக்கு மக்கள் மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கின்றது. ඒක මොකද්ද? அப்படியாயின் என்ன? ඔබට දැනෙනවා ඔබට සාධාරණ දේශපාලන අයිතිවාසිකම් නොමැති බව. உங்களுக்கு நீங்கள் உணர்கிறீர்கள் உங்களுக்கு சமமான அரசியல் அதிகாரங்கள் இல்லை என்பதை. අපේ ප්‍රයත්නය වන්නේ எங்களுடைய எதிர்பார்ப்பானது සියලු පුරවැසියන් இந்த நாட்டின் அனைத்து மக்களினதும் සාධාරණ දේශපාලන අයිතිවාසිකම් සුරක්ෂිත විය යුතුයි. நியாயமான அரசியல் அதிகாரங்களை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். කෙනෙක් ජනාධිපති වීමට, ஒருவர் ஜனாதிபதி ஆவதற்காக, කෙනෙක් අගමැති වීමට, ஒருவர் பிரதம மந்திரி ஆவதற்காக, කෙනෙක් වගකීම් සහිත අමාත්‍ය ධූරයක් දරන්න, ஒருவர் அமைச்சராக மாறுவதற்காக, ඔහුගේ ආගම, அவருடைய மதம், ඔහුගේ භාෂාව, அவருடைய மொழி, ඔහුගේ සංස්කෘතිය அவருடைய கலாச்சாரம் කිසිසේත්ම බාධා නොවිය යුතුයි අපේ රටේ. எந்த ஒரு வகையிலும் தடையாக அமையக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. එහෙම සමගි සම්පන්න රටක් අපිට අවශ්‍යයි. அவ்வாறு ஒற்றுமை மிக்க ஒரு தேசமே எங்களுக்கு කුල அவசியம். ભેදේ පවා අපි දෙමත හිතන්න ඕන. நாங்கள் சாதி பிரிவினையை கூட நாங்கள் மீண்டும் சிந்திக்க විවිධ வேண்டும். පීඩාවට පත් වූ ජන කොට්ටායම් ඉන්නවා. பல வகையாக நாங்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். ඔහුගේ අයිතිවාසිකම් සහිත ඉස්සරහට යන්න අපි පාරක් හදන්න ඕන. அவர்களுடைய உரிமைகளை பெற்று அவர்கள் முன்னேறுவதற்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ඒ නිසා අපිට පාරවල් දෙකක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு இரு பாதைகளே இருக்கின்றன. එකක් ஒன்று, දෙමළ ජනතාව මුහුණ දී තියෙන විශේෂ ප්‍රශ්න සොයා බලා විසඳුම් සෙවීම. தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற விசேட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் தேடி ஆராய்ந்து முன்வைப்பது. දෙක රට මුහුණ දී තියෙන පොදු ප්‍රශ්න වලට විසඳුම් සෙවීම. இரண்டாவது, தேசமாக நாங்கள் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளுக்கான தீர்மானங்களை நாங்கள் ஏற்படுத்திக் ඒ கொள்வோம். සඳහා නව පාලනයක් ගොඩනගා ගත යුතුයි. அதற்காக நாங்கள் புதியதொரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். ඔබ කවර හෝ කෙනෙක් කල්පනා කරනවාද? நீங்கள் யாராவது எண்ணி பார்க்கிறீர்களா? අවුරුදු 70ක් පැරණි 76 ஆண்டுகள் பழமை வாய்ந்த අසාර්ථක இந்த தோல்வி அடைந்த අපේ රට විනාශයට කැඳවාගෙන යන ලද எங்கள் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்ற එම දේශපාලනය அந்த அரசியலே අප රටට අනාගතයක් හදයිද? அதே அரசியல் எங்கள் நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துமா? ඒක පැරණි දේශපාලනයක්. அது பழைய ஒரு அரசியல், අසාර්ථක දේශපාලනයක්. அது தோல்வி அடைந்த ஒரு அரசியல், විනාශගෙන අප දේශපාලනයක්. அது அழிவுகளை ஈட்டிச் சென்ற அரசியல். අපි මේ දේශපාලන නතර කරන්න ඕන. நாங்கள் இந்த அரசியலை தடுத்து நிறுத்த வேண்டும். නැවත අපේ රටේ மீண்டும் எமது நாட்டில் පාලන බලයේ සුක්කානම ஆட்சி அதிகாரத்தை කිසිසේත්ම එම කණ්ඩායමට ලබා නොදිය යුතුයි. எந்த ஒரு வகையிலும் அந்த அவர்களிடத்தில் மீண்டும் கொடுக்க கூடாது. අපි උතුරේ දේශපාලන නායකින්ට ආරාධනා කරනවා. நாங்கள் வடக்கின் அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுவிக்கின்றோம். දෙමළ ජනයා මුහුණ දී තිබෙන ඇත්ත බැරෑරුම් ප්‍රශ්න தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனைகளை විසඳිය යුතුයි කියලා කල්පනා කරන දේශපාලන නායකින් ඉන්නවා. அவற்றை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ඔවුන්ගේ දරුවන්ගේ අධ්‍යාපන ප්‍රශ්න, அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி பிரச்சனை, රැකියාවක් නොමැති වීමේ ප්‍රශ්න,
தொழில் வாய்ப்பின்மை பிரச்சனை, ගොවියා මුහුණ දෙන ප්‍රශ්න, விவசாயிகள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை, දීවරයා තමගේ මාළු සම්පත රැක ගැනීම පිළිබඳ මුහුණ දී තිබෙන ගැටලු, வடக்கில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய மீன்பிடி தொடர்பாக முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள், සංස්කෘතික අනන්‍යතාවයන් පිළිබඳ ගැටලු, கலாச்சார தனிமைத்துவம் தொடர்பாக அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், ආහාර පාන ටික උපයා ගන්න බැරි වූ ගැටලු, உணவு குடிநீரை தேடிக்கொள்வதற்கு அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் ආදී විශාල ගැටලු සමුදායකට උතුරේ ජනයා මුහුණ දීමින් තිබෙනවා. போன்ற பல்வகையான பிரச்சனைகளுக்கு வடக்கின் மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள். ඒට උත්තර ලබා දිය යුතුයි කල්පනා කරනවා. அதற்கு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, ඒ සඳහා විසඳුම් ලබා දිය යුතුයි කල්පනා කරනවා. அதற்கு சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எண்ணிக்கின்ற දේශපාලන නායකින්ට අපි ආරාධනා කරනවා. அப்படியான அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදමු. நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். උතුරේ දේශපාලන ආකාර දෙකකට තියෙන්න පුළුවන්. උතුරේ දේශපාලන ආකාර දෙකකට තියෙන්න පුළුවන්. வடக்கின் அரசியல் இரண்டு வகையாக இருக்க முடியும். එකක් ஒன்று ඇත්ත දෙමළ ජනයාගේ ප්‍රශ්න විසඳිය යුත්තේ කල්පනා කරන දේශපාලනය. உண்மையான தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அரசியல். දෙක இரண்டாவது උතුරේ ජනයා මුහුණ දෙන ගැටලු කේන්ද්‍ර කරගෙන තමන්ගේ දේශපාලන ව්‍යාප්ත කර ගැනීම. வடக்கின் மக்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்களுடைய அரசியலை வளர்க்க நினைக்கின்ற அரசியல். එයාට ජනයාගේ විසඳුම් පිළිබඳ වුමනාවක් නොවෙන්න පුළුවන්. அவர்களுக்கு இந்த மக்களின் தீர்வுகள் தொடர்பான எண்ணம் இருக்காமல் இருக்கலாம். උතුරේ ජනයාගේ ගැටලු කේන්ද්‍ර කරගෙන තමන්ගේ දේශපාලනය ශක්තිමත් කර ගැනීම. அவர்களுடைய எண்ணம் வடக்கு மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்களுடைய அரசியலை வளப்படுத்திக் கொள்வது. උතුරේ ජනයාගේ ගැටලු විසඳීම අරමුණු කරගත් දේශපාලනය. அதை நாங்கள் தோற்கடிக்க முடியும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்று கொடுக்கும் அரசியல் மூலம் மட்டுமே. දෙවනි කණ්ඩායමට நாங்கள் இரண்டாவது උතුරේ ජනයාගේ ගැටලු විසඳිය යුතුයි කියලා කල්පනා කරන දේශපාලනයට தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எண்ணும் அரசியல் ඒ නායකයන්ට அவ்வாறான அரசியல் தலைவர்களுக்கு ඒ පක්ෂවලට அந்த அரசியல் கட்சிகளுக்கு අපි ආරාධනා කරනවා. நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். අපි එකතු වෙලා අපේ රටේ පාලනයක් පිහිටවමු. நாங்கள் ஒன்றிணைந்து எமது நாட்டில் அரசாங்கத்தை உருவாக்குவோம். එහෙම නැත්නම් அப்படி இல்லாவிட்டில் ජනයාගේ ගැටලු දඩබීමා කරගෙන மக்களின் பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு හැමදාම ඒගොල්ලන්ට දේශපාලනය යෙදෙන්න පුළුවන්. எப்போதும் அவர்களால் தொடர்ச்சியாக அரசியலில் ஈடுபட முடியும். හැබැයි ජනයාගේ ප්‍රශ්න වලට විසඳුම් ලැබෙන්නේ නැහැ. ஆனால் ஒருபோதும் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க பெறாது. එනිසා අපි அதனால் நாங்கள் උතුරේ විවිධ දේශපාලන නායකින් පක්ෂත් එක්ක සාකච්ඡා කරමින් තිබෙනවා. வடக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அரசியல் கட்சிகளுடனும் தலைவர்களுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம். කුමක් වෙනුවෙන්ද? எதற்காக? ඇත්ත ප්‍රශ්න විසඳීම සඳහා එකතු වෙමු අපි. உண்மையான பிரச்சனையினை தீர்ப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைவோம். ප්‍රශ්න මත දේශපාලනය කරන්නත් පුළුවන්. ප්‍රශ්න විසඳීම සඳහා දේශපාලනය කරන්නත් පුළුවන්. பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் செய்யவும் முடியும், பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல் செய்யவும் முடியும். අපි යෝජනා කරන්නේ ප්‍රශ්න විසඳීම සඳහා දේශපාලනය උතුරේ ජනතාව තෝරගන්න කියලා. நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அரசியலை வடக்கின் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ප්‍රශ්න என்பது. මත ජීවත් වෙන දේශපාලනය ප්‍රතික්ෂේප කරන්න කියලා. மக்களின் பிரச்சனையை மையப்படுத்தி வளப்படும் அரசியலை தடுத்து நிறுத்த கேட்கின்றோம். එනිසා මේ අවුරුද්ද අපේ රටේ තීරණාත්මක අවුරුද්දක් බවට පත් වේවි. ஆகவே இந்த வருடம் எங்கள் நாட்டில் மிக முக்கியமான ஒரு வருடமாக மாறுகிறது. දශක ගණනාවක් අපේ රටේ මිනිසුන් ඇති වෙනකන් දුක් වේදනාවන් වින්දා. பல தசாப்தங்களாக எங்களுடைய நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். උතුරේ දකුණේ අනවරත යුද ගැටුම් ඇති වුණා. வடக்கிலும் தெற்கிலும் பல்வேறு வகையான யுத்தங்கள் உருவாகின. උතුරේ දකුණේ දරුවන් විශාල ප්‍රමාණයක් මිය ගියා. வடக்கிலும் தெற்கிலும் பல்வேறு குழந்தைகள் தங்கள் உயிர்களை இழந்தனர். පීඩනය, அவர்களுடைய அழுத்தம், අසාධාරණේ, அவர்களுக்கு எதிரான அநீதி, අයුක්තිය அவர்களுக்கு எதிரான அநியாயம், ඇති වෙනකන් ගොදුරු වෙලා ජීවත් වුණා. அவற்றுக்கு நாங்கள் இரையாகி இருக்கின்றோம். දැන් අපි මේ යුගය අවසන් කරමු. நாங்கள் இந்த யுகத்தை நிறைவு செய்வோம். අපි ඔබ හම්බෙන්න ආවේ நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது මෙන්න මේ පණිවිඩය කියන්නේ. இந்த கருத்தை உங்களுக்கு முன்னிலையில் கொண்டு வருவதற்காகவே. ඔබ ඡන්ද දෙන්නේ කාටද? நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீர்கள்? ඔබ දේශපාලනය කරන්නේ කාටද? நீங்கள் யாருடன் அரசியல் செய்கிறீர்கள்? ඒක නැවත හිතා බලන්න කියලා අපි ඔබට ආරාධනා කරනවා. அதை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு නව පරිවර්තනයකට கூறுகின்றோம். புதிய ஒரு மாற்றத்திற்கு උතුරේ ජනයාගේ සහාය අත්‍යවශ්‍යයි. வடக்கு மக்களின் பங்களிப்பு அத்தியாவசியம். උතුරේ ජනයා ප්‍රතික්ෂේප කරලා, வடக்கு மக்களை புறந்தள்ளி, උතුරේ ජනයා සම්බන්ධ නොවන, வடக்கு மக்கள் பங்கு கொள்ளாத, උතුරේ ජනයාගේ බලාපොරොත්තුවක් නොවන, வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பு அல்லாத, උතුරේ ජනයාගේ සහායක් නොලැබෙන පාලනයකින්
வடக்கு மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு ஆட்சியும் අපේ රට ඉස්සරහට ගෙනියන්න බෑ. எங்களுடைய நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. ඒ නිසා මේ රට ගොඩනැගීමේ කාර්යයේදී ஆகவே இந்த நாட்டை கட்டியெழுப்பும் எங்களுடைய අපේ රට செயற்பாட்டில் මේ දූෂිත පැලැන්තේ නිදහස් කරගැනීමේ කාර්යයේදී எங்கள் நாட்டை இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றும் செயற்பாட்டில் ඔබට විශාල කාර්යභාරයක් තිබෙනවා. உங்களுக்கு மாபெரும் ஒரு செயற்பாடு இருக்கின்றது. ඒදිත් මා විශ්වාස කරනවා. அதில் நான் நினைக்கின்றேன் ගුරුවරියන් හැටියට ඔබට ஆசிரியர்கள் ஆகிய நீங்கள் විශාල වැඩ කොටසක් කළ හැකි. மாபெரும் பங்களிப்பை ஆற்றுவதற்கான ஒரு අපි මෙන්න கூட்டத்தில். මේ ආකල්පයෙන් පරිවර්තනය ஆகவே நாங்கள் சிந்தனை தொடர்பான ஒரு மலுமலர்ச்சிக்கு මේ දේශපාලන පරිවර්තනයේ පණිවිඩය இந்த அரசியல் மலுமலர்ச்சிக்கான கருத்தினை සාමාන්‍ය පුරවැසිය වෙත ගෙන යමු. சாதாரண மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். බෙදුණු දේශපාලනය අවසන් කරමු. பிரிவினை அரசியலை நாங்கள் முறியடிப்போம். එකතු වීමේ දේශපාලනය ජයග්‍රහණය කරමු. ஒன்றிணையும் அரசியலை நாங்கள் ஆரம்பிப்போம். ඒ වෙනුවෙන් සියලු දන්ට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கேட்டுக்கொண்டு සියලු දෙනාට ශක්තිය හා ධෛර්යය ප්‍රාර්ථනා කරමින් அனைவருக்கும் அதற்கான சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு මම නතර වෙන බොහොම ස්තුතියි. என் உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வெற்றி நிச்சயம்.